அந்த தாட்டகையை தான் ஸ்ரீராமர் அழிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த தாடகை விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வருகிறாள். இந்த தாட்டகையை பற்றி கூறும் பொழுது அவளுடைய மகனான மாரீச்சனும் சுபாகுவும் கூட விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு மிகுந்த தொல்லைகளை கொடுத்து வருகின்றனர். அவர்களையே ஸ்ரீராமர் கொல்ல வேண்டும். ஆனால் ஸ்ரீராமர் முதலில் இப்பொழுதுதான் யுத்தம் செய்கிறார். அவருக்கு இப்பொழுது 12 வயதாகிறது அல்லவா. இதுவரை அவர் வில் வித்தையை தனுர்வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் யார் மீதும் பிரயோகித்ததில்லை, யுத்தம் எதுவும் செய்ததில்லை. முதலில் இப்பொழுதுதான் வனத்திற்கு விஸ்வாமித்திரருடன் அவர் வருகிறார். வந்து பிறகு யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் முதலில் யுத்தம் செய்வதே பெண்ணாக இருக்கிறதே. பெண்களை கொல்லக்கூடாது அல்லவா. பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை அளிப்பவர் ஸ்ரீராமர். அதனால் அவருக்குள் ஒரு தயக்கம் இருந்தது. இதை அறிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் மேலும் தாட்டகையை பற்றி கூறுகிறார்.